ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்னபூரணி பைரவி கிட்ட, இங்கே பாருமா பைரவி, நீயும் ஆறுமுகமும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் நினைக்கிறோம். எங்களுக்காக நீ ஆறுமுகத்துக்குள்ள ஒன்று சேர்ந்து வாழுமா அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம பைரவி பயங்கரமாக கோவப்படுறாங்க. எப்போவுமே பைரவி அன்னபூர்ணி மேலே எக்கச்சக்கமான மரியாதை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கூடுதலாக மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பைரவி இப்போ இந்த நிமிஷம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அத்தை, என்னென்ன அத்தை உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, ஆறுமுகம் என்னை ஏமாற்றிட்டான், அவன் வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான், அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதத்த அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு நீங்கள், நீ என் பொண்ணு, நான் உனக்கு தான் சாதகமாக இது பண்ணுவேன், நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன், அப்படி இப்படின்னு டைலாக்கெல்லாம் விட்டீங்க. இப்போ என்னடனா இப்படி பேசுகிறீங்க, என்னத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் இல்லை, என் அப்பாவை மட்டும் இல்லை, யார் சொன்னாலுமே, அந்த கடவுளே வந்து சொன்னாலுமே இந்த ஆறுமுகத்து கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக கோவமாக பேசுகிறாங்க. ஸோ அவங்க பேசுகிற அதாவது வேகம் ஃபோர்ஸில் பயங்கரமாக மூச்சு வாங்குது. உடனே நம்ம ஆறுமுகம் மறைஞ்சு நின்று, அதாவது தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பைரவி ஏன் இப்படி நம்மளை வெறுக்கிறா? நம்ம அவளோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணோம் தான். ஆனால் ஒரு பொண்ணு என்ன எதிர்பார்க்குவா? தனக்கு வர புருஷன் நல்லவனாக இருக்கணும், நம்மளை நல்லா பார்த்துக்கூடியவனாக இருக்கணும், நம்மளை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த வகையில் நான் பைரவியை நல்லா தானே பார்த்துக்கிறேன், ஏன் அவள் என்னை வெறுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் ரொம்பவே வந்து போகிறாங்க. ஸோ உடனேங்க நம்ம பைரவியோட அப்பாவுக்கு வேறு வழி தெரியல. சடான்னு பைரவி காலில் விழுந்துடுறாங்க. அப்பா, என்னப்பா பண்ணுறீங்க, எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க பைரவியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரும்மா, எனக்கு வேறு வழி தெரியல, நீயும் ஆறுமுகமும் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுதான் என்னுடைய விருப்பம், தயவு செஞ்சு நீ ஆறுமுகம் மாப்பிள்ளையை ஏற்றுக்கோமா, அந்த மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவருமா, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ மட்டும் இல்லை, நம்ம குடும்பமே கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கண்டிப்பாக அந்த ஆறுமுகத்து கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுப்பா, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க, இப்படி நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என்னை கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட பைரவியோட அப்பா இருந்துட்டு, ஏமா பைரவி இப்படியெல்லாம் பேசுகிற, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பைரவி இப்படி, அது என்னால் முடியவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஓங்கி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஆறுமுகமும் ரொம்பவே பதறி போய் ஓடி வராங்க. மாமா, பைரவிக்கு என்னாச்சு, ஏன் மயக்கம் போட்டு விழுகிறா, அம்மா தண்ணி கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. ஸோ அன்னபூர்ணியுமே தண்ணி கொண்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பைரவி எந்திரிச்சிடுறாங்க. உடனேங்க நம்ம ஆறுமுகம் தான், பைரவி என்னாச்சு பைரவி, ஏன் நீ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு. சி, என்னை தொடாத, எதுக்காக மடி மேலே ஏன் தலையை வச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாரு ஆரம்பிக்கும், அதான் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லையே, இல்லைல்ல, உன்னை நான் அடியோட வெறுக்கிறேன்ல, அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இப்படி என்னை தொட்டுக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் தான், ஒரு மண்ணும் கிழிக்க வேண்டாம், நீ என்னை தொடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, என்னுடைய நடத்தையை சந்தேகப்பட்ட நீ என் முகத்துலேயே முழிக்கக்கூடாதுன்னு நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன், உன்னை பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே எனக்கு எதிராக தான் நீங்கள் ஏதாவது ஒரு செயல்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நான் என்னுடைய கோலை நோக்கி போக போகிறேன், என்னுடைய அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து இப்போவே வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி இங்கே பாரு பைரவி, இந்த வீட்டில் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக யாருமே இப்படி என் கூட ஒன்று சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, தயவு செஞ்சு நீ இங்கே இரு, நானுமே உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், என்னுடைய அம்மாவுக்கு பொண்ணாக நீ இதே வீட்டில் இரு பைரவி, ப்ளீஸ் பைரவி, உன்னை தூரத்துலேருந்து பார்த்தாவது நான் என் வாழ்க்கையை கழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஆறுமுகம், சும்மா ரொம்ப நல்லவன் மாதிரியெல்லாம் சீன் போட்டுக்கிட்டு இருக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படி கடுப்பாகுது, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், உங்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருந்தேன் அத்தை, ஆனால் நீங்களும் சுயநலமாக பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்போவுமே நீங்கள் நியாயமாக பேசுவீங்கன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் இந்த நிமிஷம் உங்கள் பையனுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப சுயநலமாக பேசுகிறீங்க, போயிட்டு வரேன் அத்தை, இல்லை அத்தை நான் போகிறேன், இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ண போகிறதுக்காக மேலே மாடி ஏறுறாங்க. ஸோ படிக்கட்டில் இருந்தே அப்படியே மயக்கம் போட்டு திரும்ப விழுந்துடுறாங்க.
உடனே இங்கே ஆறுமுகம் தூக்கிக்கிட்டு, அம்மா இதுக்கப்புறமும் லேட் பண்ணக்கூடாது, பைரவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் காரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பைரவியை தூக்கி காரில் போட்டு கூடவே நம்ம அன்னபூரணி, அதுக்கப்புறம் நம்ம பைரவியோட அப்பா, இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ சிவா வந்து மெடிக்கல் கேம்ப் போயிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலை, ஏன்னா டாக்டர்ஸுமே அங்கே கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் பெரிய ஹாஸ்பிட்டலுக்காக பார்த்து நம்ம ஆறுமுகம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, டே ஆறுமுகம், நீ சிவா ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா சிவா மெடிக்கல் கேம்ப் போயிருக்கான், அது மட்டும் இல்லாமல் அங்கே நர்ஸுங்க இருப்பாங்க ஓகே தான், ஆனால் ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க, அவங்களும் எமர்ஜென்சின்னு எங்கேனா போயிருந்தா என்ன பண்ணுறது, நம்ம பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் வந்து பக்கத்தில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்பவே பதறி போகிறாங்க, பைரவிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவள் தான் என்னுடைய உயிர், அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ற மாதிரி தான் நம்ம ஆறுமுகம் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே வராங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்கே டாக்டருமே செக் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்கேனுமே வயிறு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, கையை பிடிச்சி பார்க்குறாங்க, இப்படி எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க. ஸோ டெஸ்ட் எடுத்ததில் ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ நம்ம ஆறுமுகத்தை கூப்பிடுறாங்க, இங்கே பாருங்கள் ஆறுமுகம், நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ரெட்டை குழந்தை அவங்க வயிற்றுக்குள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், இது குழந்தை வயிற்றில் வளர்கிறதுக்கான மயக்கம் தான், இனிமே நிறைய மயக்கம், தலை சுத்தல், அதுக்கப்புறம் வாமிட்டுன்னு இப்படி நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் இதை நினச்சி பயப்பட வேண்டாம், நீங்கள் நான் எழுதி கொடுக்குற மெடிசன் எல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்து கொடுங்க, ரொம்பவே வீக்காக இருக்காங்க, ஸோ எனர்ஜியே இல்லை அவங்களுக்கு, அதுக்காக நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து இப்போ சாப்பிட வச்சு நீங்கள் போடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம், மாதம் மாதம் நீங்கள் லேடி டாக்டர்கிட்ட செக்கப் போங்க, ஏன்னா குழந்தைங்க டாக்டர்கிட்ட தான் நம்ம போய் பார்க்கணும், இப்போது மாதம் மாதம் செக்கப் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆறுமுகத்துக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம், அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. டாக்டர், எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, எல்லாமே முடிஞ்சு போய்டுன்ற நேரத்தில் இப்போது என் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க, கேட்கவே அப்படியே காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது டாக்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மட்டும் இல்லை எல்லா பேரண்ட்டுக்குமே குழந்தைன்றது ஒரு மிகப்பெரிய வரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, குழந்தைய விட எனக்கு என் பைரவி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் எல்லாரை விடவும் பைரவியை ரொம்ப நேசிக்கிறேன், இந்த குழந்தை மூலமாக நான் பைரவி கூட ஒன்று சேர போகிறேன், கண்டிப்பாக அவள் என்னை புருஷனாக ஏற்றுப்பா, கண்டிப்பாக என் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அதை விட டபுள் மடங்காக என் பொண்டாட்டி பைரவியை பார்த்துப்பேன், அவளும் எனக்கு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து எழுதி கொடுத்த டேப்லெட் எல்லாமே வாங்கிக்கிட்டு வராங்க. ஸோ பைரவியுமே மயக்கம் தெளிஞ்சு கண் விழிச்சு பார்க்குறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பக்கத்தில் நம்ம இது அன்னபூரணி, அதுக்கப்புறம் பைரவியோட அப்பா, இவங்க 2 பேருமே இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, பைரவி என்னாச்சுமா உனக்கு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்படியே குழம்புறாங்க. ஏன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, இந்த விஷயம் தெரிஞ்சால் பைரவி கோவப்படுவாளோ அப்படிங்கிற மாதிரியும் பயப்படுறாங்க அன்னபூர்ணி. ஸோ அதனால் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி. உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, அத்தை ஏன் அத்தை, எதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டாக்டர் என்ன சொன்னாங்க அத்தை அப்படின்னு சொல்லுவோம், பைரவி நீ கர்ப்பமாக இருக்கேம்மா, வயிற்றில் 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட நம்ம பைரவி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க அத்தை, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழம்பி போயிருக்காங்க. ஸோ ஆறுமுகமும் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பைரவி நமக்கு குழந்தை பிறக்க போகுது பைரவி, ஒன்றும் இல்லை 2 குழந்தை பிறக்க போகுது, நம்மளை நம்பி இந்த உலகத்துக்கு 2 ஜீவம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஸோ பைரவி முறைச்சி பார்க்குறாங்க. நம்ம ஆறுமுகத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் பைரவி இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு, எரும மாடு என் வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்னா அதுக்கு யார், நீ தானே காரணம், அப்படி இருக்கிறப்போ நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழவே இல்லையா, அது எப்படி என் வயிற்றில் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி அது என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆறுமுகம் நல்லா குடிச்சிருந்துருப்பாங்க போல். ஸோ மழையுமே நிறைய வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்திருப்பாங்க. நம்ம பைரவி கதவு ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க 2 பேருமே ஒரே ஒரு ரூமில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் ஆறுமுகம் வந்து மழையில் நனைஞ்சிட்டு வந்ததுனால நிறைய ஜுரம் வந்தது. அப்போது அவர் கூட நம்ம ஒன்றா படுத்திருந்தப்போ
தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்ற விஷயத்தவே நம்ம பைரவி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ச்சே 2-3 மாதம் ஆகுது, நம்ம பீரியட்ஸ் ஆகலையேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது நடக்கிற பிரச்சனையில மறந்துட்டோமே, குழந்தையா வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி பயங்கரமாக பதறி போயிருக்காங்க. உடனே இப்போது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "பைரவி என்னம்மா இப்படியெல்லாம் நீ ஆறுமுகத்தை கேள்வி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை அத்தை, எனக்கே இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஒரு நாள் ஆறுமுகம் நல்லா குடிச்சிருந்தாரு. அப்போது நல்லா அவருக்கு ஃபீவர். ஸோ அவருக்கு கவனிச்சுக்கிற இதெல்லாம் அன்னைக்கு தான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அத்தை எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஆறுமுகமே ஷாக் ஆகுறாங்க. பைரவியோட அப்பா இருந்துட்டு, "பைரவி என்னம்மா இது, குழந்தை வேண்டான்னு சொல்கிற, வேண்டான்னா என்னம்மா பண்ண முடியும் இப்போ?" அப்படி சொல்லிட்டு. "அப்பா இப்போல்லாம் எவ்வளவோ வந்துருச்சுப்பா, நம்ம குழந்தைய வந்து இல்லாமல் பண்ணிடலாம்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு பைரவி, என்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், பல்லார் பல்லார்னு 4 அற விட்டுருவேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? எதுவுமே அறியாத ஒரு சிசு, அதை போயிட்டு கொன்று போடுறேன்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் சொல்கிறியே. உன் வயிற்றுல 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. குழந்தை இல்லாதவங்கலாம் எப்படி தவிக்கிறாங்க தெரியுமா? குழந்தை வேணும்னு தவம் கிடைக்கிறவங்கலாம் கிடைக்கிறாங்க. கோயில் குளம்னு சொல்லிட்டு சுத்தனவங்களுக்கு கூட குழந்தை இருக்காமல் காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடவுளாக பார்த்து உனக்கு 1க்கு 2 குழந்தையாக கொடுத்துருக்காரு. ஆனால் அதை வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறியா? அவாய்ட் பண்ணுறதை விட அதை அழிக்கணும்னு நினைக்கிறியே. இங்கே பாரு பைரவி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பாரு, உனக்கும் ஆறுமுகத்துக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ கர்ப்பமாக இருக்க. இனிமேல் குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நீ அனுசரித்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னப்பா, அப்போது புருஷன் குழந்த குடும்பம்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை சீரழிக்க சொல்கிறீங்களா? நான் நினச்ச மாதிரி எப்படிப்பா நான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறது? என்னுடைய கரியரே மோசமாக போயிடும்ப்பா, நாசமாக போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு பைரவி, உன் கொரியரை விட எனக்கு குழந்தை தான் முக்கியம். இதுக்கப்புறம் நீ உன் இஷ்டமாக இருக்க முடியாது. குழந்தைங்கள ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அம்புடு தான், உன்னை கொன்னுட்டு நானும் செத்துருவேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பின்ன நீ உன் பிள்ளைய கொன்று போடுறேன்னு சொல்கிறல்ல, அதே தான். நான் தானே உன்னை பெற்றேன். நான் தான் உன்னை இம்புட்டு நாளாக வளர்த்தேன் செஞ்சேன். உன்னை நான் கொல்ற உரிமை எனக்கு இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு. அப்பா இங்கே பாரு பைரவி, அப்பா சொப்பான்னு எதுவுமே நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. உன் மனசை நீ மாற்றிக்கோ. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்காக இனிமேல் வாழணும்னு நினை. 2 குழந்தை தங்கம் மாதிரி பிறக்க போகுதுங்க. அதுங்களை போயிட்டு கொன்று போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி மோசமாக பேசிக்கிட்டு இருக்க. பைரவி, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். அதுக்கப்புறம் கோவத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன் நான். அன்னபூரணி, பைரவியை பார்த்துக்கோ, நான் வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவியோட அப்பா வந்து வெளியே போய் உட்காந்துருக்காங்க. ஸோ பைரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளால் குழந்தைய எதுவும் செய்யவும் முடியாது. அதே சமயம் அந்த குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பாவம். அதுங்களை நம்ம அழிக்கலாம் கூடாது அப்படின்ற ஒரு நினப்பு நம்ம பைரவிக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம ஆறுமுகமும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே பைரவி குழந்தைங்கள இல்லாமல் பண்ணிடுவாளோன்ற ஒரு பதட்டம், பயம் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்க அப்படின்னாலுமே நம்ம ஆறுமுகத்துக்கு பிடிக்கும். அதையும் தாண்டி குழந்தைங்கள விட பைரவியை ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிறாங்க நம்ம ஆறுமுகம். ஸோ பைரவி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிவா வந்து நம்ம ஆறுமுகத்துக்கு கால் பண்ணவும், என்ன ஆறுமுகம், வீட்டில் யாருமே இல்லை, வீடுமே லாக் பண்ணியிருக்கு, எங்கே போயிருக்கீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறாங்க. யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆறுமுகம் இருந்துட்டு, பயப்படாத சிவா, யாருக்கும் எதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷமான விஷயமா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் அப்பாவாக போகிறேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம சிவா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன ஆறுமுகம் சொல்கிற, திடுதிப்புன்னு அப்பாவாக போகிறேன்னு சொல்கிற? உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஆறுமுகம். இப்போது நீங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்களா? நான் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் பார்த்து நான் இல்லாமல் போயிட்டேனே, ஹாஸ்பிட்டல்லையுமே நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியும் சிவா, அதனால தான் நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கப்போ தான் நம்ம சிந்து வந்து வெளியே துணி காய போட்டுக்கிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் என்ன இம்புட்டு அவசர அவசரமாக போகிறாங்க, அதுவும் முகத்தில் அம்புட்டு பட்டர் மாஸ் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. டாக்டரே டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு வரவும், என்ன சிந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டாக்டரே, இம்புட்டு சந்தோஷமா எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உனக்கு எதுவும் தெரியாதா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவும் தெரியாது டாக்டரே, சொல்லு டாக்டரே, நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து, நீ பெரியம்மாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற டாக்டரே, நான் பெரியம்மாவா? ஆமாம், பைரவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை உடனே இது பெரியம்மா தானே கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற டாக்டரே, பைரவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக கேட்குறாங்க. ஆமாம் சிந்து, ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்களா, எனக்கு இப்போ தான் நியூஸ் வந்தது. சரி, நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டரே, நானும் உங்கள் கூட வரேன் டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம அதாவது சிவா வந்து சிந்துவையுமே கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே பைரவி பயங்கர குழப்பத்தோட பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது, இந்த குழந்தைங்க நம்மளோட ஆசைக்கு கனவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நின்றுருச்சு. இந்த குழந்தைங்கள ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆறுமுகத்தையுமே தன்னோட புருஷனாக ஏற்றுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோக்கியை நம்ம எப்படி கணவனாக ஏற்றுக்கிறது? ச்சே, ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. சிந்து வந்ததுமே பைரவி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பைரவி விஷயத்தை கேள்விப்பட்டதும், உனக்கு குழந்தை பிறக்க போகுதா, சூப்பர், உனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம்னு நான் நினைக்கிறேன். இல்லை சிந்து, எனக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட நேரம் தான் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சிந்து. நான் ஆறுமுகத்தை விட்டு பிரியணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது இந்த குழந்தைங்களால் எங்கே ஆறுமுகத்தை ஏற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, தயவு செஞ்சு நீ இப்படி மட்டும் யோசிக்கவே யோசிக்காத. ஆறுமுகம் மச்சான் என்ன தப்பு செஞ்சாக சொல்லு? தன்னோட அம்மாவுக்காக உன் கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க, அம்புடுதான். மற்றபடி ஆறுமுகம் மச்சான் ரொம்ப ரொம்ப நல்லவிக. அவங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் பைரவி. தயவு செஞ்சு ஆறுமுகம் மச்சான் அவனோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னதான் எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாலுமே நம்ம பைரவிக்கு நம்ம ஆறுமுகத்தை ஏற்றுக்கணுன்ற மனப்பான்மை வரவே மாட்டேங்குது. ஸோ எல்லாருமே இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம பைரவிக்கு ஒரே யோசனையாக இருக்குது. ஏன் நம்மளால் தனியாக குழந்தைய வளர்க்க முடியாதா என்ன? நம்ம தனியாகவே குழந்தைய வளர்த்துக்குப்போம். ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கத்த, நான் முடிவு எடுத்தது தான். குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா ஏன் என்னால் தனியாக வளர்க்க முடியாதா என்ன? நான் தனியாகவே குழந்தைங்கள வளர்த்துக்கிறேன் அத்தை. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். தயவு செஞ்சு ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூரணி அப்படி கலங்கி போகிறாங்க. இங்கே பாரு பைரவி, நீ பேசுகிறது கொஞ்சமாவது உனக்கே நியாயமாக இருக்கா? வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். தன்னோட அப்பா அம்மா கூட எல்லா சந்தோஷத்தையுமே அடைஞ்சு வாழணும். அதுங்களோட எதிர்காலத்தை நினச்சி நீ முடிவெடு பைரவி. ஏன்னா குழந்தைங்களுக்கு அம்மா மட்டும் இருந்தால் போதுமா? அப்பாவோட அரவணைப்பும் வேணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஏக்கமாக இருக்காதா? எல்லா பிள்ளைங்களும் அப்பா அம்மா கிட்ட வளரும். இப்போது நீ வந்து அந்த குழந்தைங்கள அப்பா இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறியா? அது உனக்கே மனசாட்சிக்கு சரின்னு படுதா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சரியாக தான் இருக்கும் எத்தனையோ குழந்தைங்க அப்பா இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அம்மா இல்லாமலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி என் குழந்தைங்க அப்பா இல்லாமல் வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பைரவி, எனக்கு என்னமோ இது சரின்னு படலைம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமா. இல்லைத்த, கண்டிப்பாக என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது நீங்கள் இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரிங்கத்த, கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் வேணால் இங்கே இருக்கேன், ஒரு 3 மாதம் இருக்கேன். அதுக்குள்ளே எனக்கு ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து நிரந்தரமாக டிவோர்ஸ் வேணும். கண்டிப்பாக 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆன அடுத்த செகண்டே நான் அங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க நம்ம பைரவி. இப்போ அன்னபூர்ணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்த 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பைரவியோட மனசு மாறிடணும், ஆறுமுகமும் பைரவியும் ஒன்று சேர்ந்து வாழணும், அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லபடியாக அமையணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஸோ பைரவி ரூமுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்டம் எப்படி நகர்த்தி வைக்கிறது, அடுத்த கட்ட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு டைமில் தான் இங்கே சஞ்சய் வந்து இங்கே பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ பைரவியுமே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி, நான் ஒரு சில விஷயம் எல்லாமே கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா கேட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சஞ்சய், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். என்ன
பைரவி ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டான், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்கல, அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு என்கிட்ட அன்றைக்கி சொன்னேன். ஆனால் இப்போ என்னடான்னா அவன் கூட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்க, குழந்தையுமே பிறக்க போகுது. கண்டிப்பாக அவன் கூட உன் வாழ்க்கை இருந்தது அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்காது பைரவி. இதை ஏன் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை, உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட பைரவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் வந்து நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பைரவிக்கு இன்னுமே டென்ஷனாக இருக்குது, ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. சஞ்சய் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சஞ்சய், இந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல, யதார்த்தமாக எப்போயோ ஒரு டைம் நடந்திருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாரு பைரவி, பேசாமல் குழந்தைங்கள நீ கழிச்சிடு, அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போ, மாதம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதி, அதுக்கப்புறம் உனக்காகவே ஒரு பையன் பிறந்திருப்பான் ஏற்கனவே, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் குழந்தைய கலைக்க சொல்கிறாங்க எங்கள் சஞ்சய். ஸோ இதை கேட்டேங்க பைரவிக்குமே கொஞ்சம் யோசனை தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கலைக்கணும்னு நினச்ச பைரவி கொஞ்சம் முடிவை மாற்றிக்கிட்டு இப்போ தான் ஏதோ ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அந்த முடிவை வந்து மாற்றிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ யோசிக்கிறாங்க. குழந்தைய விட நமக்கு நம்மளோட கரியர் தான் முக்கியம், யாரோட அதாவது யாரோட தயவுலையுமே நம்ம வாழக்கூடாது அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போது பைரவி சஞ்சய் சொன்ன மாதிரி, சஞ்சய் நீ சொன்னது தான் கரெக்டு சஞ்சய், ஆனால் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி இந்த மாதிரி குழந்தை உருவாயிருக்குன்ற விஷயம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன ஏதுன்னு கேட்பார்ல, அது மட்டும் இல்லாமல் காலம் ஃபுல்லாக இதை சொல்லி குத்தி காட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது பைரவி, உனக்காக ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான், உன்னை மட்டுமே நேசிக்கிற ஒருத்தன் இருப்பான், கண்டிப்பாக உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்க இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க, எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை இன்னும் மோசமாலாம் இருந்திருக்கு, நீ எதை நினச்சியும் கவலைப்படாத பைரவி, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடான் எங்கள் சஞ்சய் சொல்லவும், இதை கேட்ட எங்க நம்ம பைரவி ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற சஞ்சய், நீ ஏற்றுக்கிறியா, அது வந்து சஞ்சய் உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒழுங்காக சொல்லிடு சஞ்சய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி இதுதான் டைம் நமக்கு, நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயுமே பைரவி பைரவி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைரவி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், போயும் அந்த ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கை உன் கரியரு எல்லாத்தையுமே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இங்கே பாரு பைரவி, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போ, நான் சொன்ன மாதிரி நீ அந்த குழந்தைய கலைச்சிடு, அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, என்றைக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ என்னை ஏற்றுக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து சொல்லு, உனக்காக 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 30 வருஷம் ஆனால் கூட உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பைரவி, உனக்கு நான், எனக்கு நீ, எனக்கு மட்டுமே நீன்ற மாதிரி நான் என் மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ நான் சொன்ன மாதிரி செய் பைரவி, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு எங்கள் சஞ்சய் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம பைரவிக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது, இத்தனை நாள் வரைக்கும் சஞ்சய் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நம்ம பைரவி பார்த்தாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்த சஞ்சய் சொன்னதுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாருமே ஒருத்தவங்க கூட டீப்பாக க்ளோஸாக பழகுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சுயநலம் இருக்க தான் செய்தில்ல, அப்போது இத்தனை நாளாக இந்த சஞ்சய் சுயநலத்தோடு தான் நம்ம கூட பழகியிருக்கான், அப்போது ஆறுமுகம் சொன்னது எல்லாமே உண்மைதான், இந்த சஞ்சய் மிக படும் கேவலமானவன், இத்தனை நாளாக அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு கெட்ட அபிப்பிராயத்தில் தான் என் கூட பழகிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம பைரவிக்கு சஞ்சய் மேலே தான் வெறுப்பு கோவம் வருது, தன்னோட பிள்ளையை நம்ம இல்லாமல் பண்ணணுமா, இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, ஆறுமுகம் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆறுமுகமும் நம்மளை நேசிக்க தான் செய்கிறாரு, நம்ம வந்து நம்மளோட விருப்பம் இல்லாமல் நம்ம கழுத்தில் தாலி கட்டினது உண்மைதான், இருந்தாலும் மற்றபடி எல்லா விதத்துலையுமே ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவராக தான் இருந்திருக்காரு, அப்படி பார்த்தா ஆறுமுகமே நல்லவர், ஆனால் இந்த சஞ்சய் தன்னோட சுயநலத்துக்காக ஒரு குழந்தையவே அழிக்க சொல்கிறாரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆறுமுகத்தோட நல்ல குணத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஆறுமுகத்துக்கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் அதுதான் கரெக்டாக இருக்கும், குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் இதுதான் சரியான முடிவாக இருக்குன்ற மாதிரி இங்கே நம்ம பைரவி ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ரொம்பவே குழப்பமாக இருந்தது. ஸோ இப்போது ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தாச்சு நம்ம பைரவி. ஸோ இப்போது உடனே இந்த விஷயத்த ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போகிறாங்க அவங்க ரூமுக்கு. ஆறுமுகம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பைரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஆறுமுகம், நீ எப்படியாப்பட்ட ஆள், அந்த சஞ்சய் எப்படியாப்பட்ட ஆளுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு ஆறுமுகம்,
உன்னை நான் நேசிக்கிறேன், இந்த நிமிஷத்துலேருந்து உன்னை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் ஆறுமுகம். உன்னை மாதிரி ஒரு புருஷன் எந்த ஒரு பொண்ணுக்கும் அமையாது, எங்கே தேடினாலுமே கிடைக்கவே கிடைக்காது. ஐ லவ் யூ ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம ஆறுமுகத்துக்கு அப்படியே பயங்கர ஹாப்பி. பைரவி இது போதும் பைரவி, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல, இது போதும். அந்த சஞ்சய் எப்படிப்பட்ட கேடுகிட்ட பொறுக்கின்றதையுமே நீ தெரிஞ்சுக்கிட்ட, இது போதும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் சொல்கிறாங்க. சடான நம்ம பைரவி ஓடி வந்து ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பைரவி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. என்னதான் பைரவி இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்திருந்தாலுமே முன்னாடி குழந்தைய அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அது மிக தப்பான ஒரு முடிவு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.